இந்த வாரம் வந்து செமையாக ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு நாமினேஷன் லிஸ்ட்டு. விஜய் பார்வதி செம குஷி ஆகிட்டாங்க. ஸோ இந்த வாரத்துக்கான ஒரு நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு டீமுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நாமினேஷன் ஃப்ரீ கிடச்சிருச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து நாமினேஷனு. ஸோ அந்த ஒரு இதிலே வந்து விஜய் பார்வதி வந்து மிஸ் ஆனது வந்து அவங்களுக்கு நம்பவே முடியல. பயங்கரமாக குஷி ஆகிட்டாங்க. ஸோ இப்போது இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ யார் யார் அப்படின்னா ரம்யா, கானா வினோத், கம்ருதீன், சபரி, வியானா, சாண்ட்ரா அண்ட் எஃப்ஜே. இந்த 7 பேர் தான் வந்து நாமினேஷனில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 7 பேர் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா, சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் கன்ஃபார்ம் ஷோர் ஷாட்டாக இந்த வாரம் ரம்யாவை அமைச்சிருவாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் அவங்க அந்த டோரை திறந்து நான் போகிறேன்னு சொன்ன விஷயம் ஆகட்டும், அதே மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து பெருசாக ஒரு பெரிய ஒரு இம்பேக்டே இல்லை, 0 இம்பேக்ட்டு. ஸோ அதனால் ரம்யா வந்து கன்ஃபார்மாக வந்து அமைச்சிருவாங்க. ஸோ அப்படி டபுள் எவிக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட் வீக் வந்து சபரி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சபரி அண்ட் ரம்யா இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கண்டென்ட் வைஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா கன்ஃபார்மாக பிரஜினியும் அமைச்சிட்டு சாண்ட்ராவே அமைச்சாங்க அப்படின்னா அது பெரிய ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ எஃப்ஜே, வியானா ஆப்வியஸாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரையும் வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்து பேசுகிற விஷயங்கள் வரையும் வந்து வச்சுப்பாங்க. ஸோ கம்ருதீன் அந்த விஜய் பார்வதி அரோரா மேட்டர் இருக்கிற வரையும் கன்ஃபார்மாக அவர் இருப்பார். அவர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கானா வினோத் ஆப்வியஸாக அவர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போது மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரம்யா, கண்டென்ட் வைஸ் வந்து கண்டென்ட் பிளாக்கராக இருக்கிற நம்ம சபரி. ஸோ இவங்க 2 பேர் வந்து வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டபுள் எவிக்ஷனாக இருந்தால். ஸோ நீங்கள் யாரை ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அண்ட் விஜய் பார்வதி இந்த எவிக்ஷனில் வராத பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.